அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒருவருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே, அருகில் இருந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், அச்சத்துடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நல்ல காலணி அணிவதும், நல்ல ஆடை அணிவதும் பெருமையில் சேருமா? நல்ல செருப்பு போடுறதும், நல்ல ட்ரெஸ் போடுறதும் அதுவும் பெருமையில சேர்ந்துருமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அருகில் இருந்த தோழர்கள் அச்சத்தோடு கேட்டார்கள். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அவர்களுக்கு இரண்டையும் வித்தியாசப்படுத்தி அவர்களுக்கு விளக்கினார்கள். காலணியை அழகாக அணிவதும், ஆடையை அழகானதாக அணிவதும் பெருமையில் சேராது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் மிக அழகானவன். அவன் அழகையே விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க அதனால ஆடை அழுக்காகவோ, காலணியை கிழிந்ததாகவோ போட்டுக்கொண்டு செல்வது இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்க மாட்டான். சில பேர் அப்படி பண்றாங்க. பெருமையில சேர்ந்து விடுமோ என்று நினைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடியவர்களாக வசதியானவர்களும் கோடீஸ்வரர்களும் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப வசதியை, தன்னுடைய செல்வத்தை வெளியே காட்டிக் கொள்வது அது பெருமையில் சேராது. எது பெருமை என்பதை ரசூலுல்லாஹ் அழகாக விளக்கும் பொழுது, சத்தியத்தை மறுப்பதும், பிறரை இழிவாக மட்டமாக கருதுவதும் அதுதான் பெருமையில சேரும். பெருமை என்பது தன்னுடைய உடல் அலங்காரத்தை வெளிக்காட்டிக் கொள்வது பெருமையில சேராது. பிறரை இழிவாக கருதுவதும், சத்தியத்தை, உண்மையை மறுப்பதும் அதுதான் பெருமையில சேரும் என்று சொல்ல விளக்குகிறார்கள். இப்ப பெருமை என்பது தோற்றத்தை வைத்து இல்லை, நம்முடைய செயலை வைத்திருக்கிறது. ஒருவர் வசதி குறைந்தவராக இருக்கிறார், ஒருவர் ஏதோ ஒரு வகையிலே இவரை விட தகுதி குறைந்தவராக இருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் சொல்லக்கூடிய உண்மையை, சத்தியத்தை இவர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா என்று மறுக்கிறோம் பாருங்க, அதுதான் பெருமையில் சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே விளக்கினார்கள். அதை உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறார்.